ஹலோ பேஸ் கலெக்டர் கேன்வே ஒரு கார்ல பயணிச்சிட்டு இருக்காரு. அப்படி பயணிச்சிருக்கும் போது அவர் திடீர்னு ஒரு டிராபிக் போலீஸ் மீது கவனம் போகுது. திடீர்னு காரை நிப்பாட்டி சில காவலர்கள் அனுப்பி அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டதும் டிராபிக் இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு, நம்ம என்ன தவறு செஞ்சோம், நம்மள ஏன் கலெக்டர் அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. அவர் பயப்பட தொடங்குறாரு. நேரா காருக்கு அருகில் வராரு. கார்ல வந்து அமர்ந்து கலெக்டர் பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த கலெக்டர் யாரு, ஏன் அவர் அழைச்சாரு அப்படின்ற உண்மையை பார்க்கலாம். மத்திய பிரதேசத்துல ஒரு குடும்பம், ஒரு நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்துல மகன் குழந்தைகளோட சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. மகனோட பேரு அயன். அயனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. அயன் ஒரு டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவருக்கு வேலை கிடைச்ச ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவர் திருமணமாவை ஏற்பாடு பண்றாங்க. அப்பா அம்மா மற்றும் அத்தை மாமா எல்லாம் சொல்றாங்க, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு. சில நாட்கள் கழிச்சு நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் பண்றாரு. சில மாதங்கள் நல்லாவே போகுது. சில நாள் கழிச்சு தனது மனைவி வேலைக்கு போனா ஒரு நல்ல ஒரு அரசாங்க வேலையை கிடைச்சா நல்லது, குடும்பத்தை சிக்கல் இல்லாம ஓட்டலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்பதான் ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து மனைவி ஆத்தா விட்டு இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ண நல்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீனும் வேலைக்கு போனா குடும்பத்தை சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாரு. இந்த நேரத்துல தான் ஆத்தா அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகுறாங்க, தலை குனிறாங்க. இந்த நேரத்துல அவருக்கு பயங்கர ஒரு சந்தேகம், அதிர்ச்சி. என்ன தவறு செஞ்ச, ஏன் இப்படி சொல்ற, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. நான் படிச்சது வெறும் 9வது தான், நான் உங்கள்கிட்ட போய் சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு. அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மா ஓடி வராங்க. அம்மா அப்பாட்ட இப்படி ஒரு செயலை அவரு சொல்றாரு. ஆமாப்பா, நாங்க தெரிஞ்சுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நல்லா படிச்ச பொண்ணு வந்தா குடும்பத்தை மதிக்க மாட்டா, பொண்ணை சரியா பாத்துக்க மாட்டா, அதுக்காக தான் நடுத்தரமா படிச்ச இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு பயங்கர கோபப்படுறாரு. அயன் கத்திட்டு வெளியே போறாரு. ஆத்தா அழுதுட்டே நிக்கிறா. அவன் மாமனார் மாமியார் 2 பேருமே வந்து, அம்மா அவன் ரொம்ப நல்லவன் தான், ஆனாலும் ஏதோ சில காரணங்களால அவன் கத்துறான், எல்லாம் சரியாயிடும், காலம் செல்ல செல்ல எல்லாமே சரியாயிடும். அயன் ஆஸ்தா இடையே நாட்கள் செல்ல செல்ல மோதலும் அதிகரித்தே வருது. அயனுக்கு ஆஸ்தாவுக்கும் இடையே நிலைமை மோசமாகுது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஆஸ்தாவை குறை கூறுறான். நீ ஒரு படிக்காத முட்டாள் அப்படின்னு அழைக்கிறான், அவமானப்படுத்துறான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவளை அவமதிக்கிறான். அவளுடைய வாழ்க்கையை நரகமாக்கிட்டே வரான். ஆஸ்தா 9ஆம் வகுப்பு படிச்சிருக்கா அப்படின்னு அவள் தெரியற வரையும் அவள் வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனா அந்த உண்மை வெளிப்பட்ட பிறகு அவளுடைய வாழ்க்கை தலைகீழ மாறிச்சு. அவளுடைய நடத்தை முற்றிலும் மாறிச்சு. அயனுக்கு கோபமும் சாபமும் தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த விஷயத்தை முதல்ல ஆஸ்தா மாமனார் மாமியாரிடம் விவாதிக்கிறா. அவனை எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே முயற்சி பண்றாங்க. அவ ஒவ்வொன்றும் செயல்படுத்துறா. அயன் அவனை மாத்திக்கவே இல்ல. நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. ஆஸ்தா தனது பெற்றோர் அழைச்சி நிலைமை மோசமாயிட்டு இருக்கிறத அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கு அவங்க பெற்றோர்களும், மகளே இது உன்னுடைய வீடு, இந்த வீட்டுல எது நடந்தாலும் தங்கி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. காலம் செல்ல செல்ல எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவளும் பெற்றோரோட பேச்சை கேட்கிறா. அவள் மாமியார் வீட்டுல தங்க முயற்சி பண்றா. அயன்சூனோட நடத்தை நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டே வருது. அயன் அவளை அவமதிச்சு உடல் ரீதியாகவும் துன்புறுத்த தொடங்குறான். ஒரு நாள் இப்படி நடந்திருக்கும் போது திடீர்னு கையை ஓங்குறான். அப்பதான் அவன் மீது இருந்த அனைத்து நம்பிக்கையும் அவளுக்கு போகுது. உடனே வீட்டை விட்டு வெளியேறி உன் வீட்டுக்கு போ அப்படின்னு அவன் கத்துறான். அவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து அழைச்சிட்டு போவான் அப்படின்னு அவன் கிளம்புறா. ஆனா சில நாட்கள் கழிஞ்சது, அது நடக்கல. அவன் மீது இருந்த அந்த கோபம் குறையவே இல்லை. அவளை அழைச்சிட்டு வரதுக்கு எந்த ஒரு முயற்சி செய்யாம வீட்டுல ஹாயா ஜாலியா இருக்கான். அவளோட பெற்றோர்களும் அவளை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, நான் அவளை அழைச்சிட்டு வர முடியாது, அவ ஒரு படிக்காத அப்படின்னு கோபமா பேசுறான். மட்டும் இல்லாம நான் அவளுக்கு விவகாரத்துக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட பெற்றோர்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வேண்டாயன், இது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவன் எதுக்கும் கேட்கல. நீதிமன்றத்துக்கு போயிட்டு விவகாரத்துக்கு அப்ளை பண்றான். நீதிமன்ற நோட்டீஸ் ஆஸ்தா அடைஞ்சது. ஆஸ்தா மிகவும் கோபப்படுறா. ஏன்னா அவன் நல்லாவே பாத்துக்கிட்டா அவன் திரும்பி வருவான்னு பல மாதமா காத்துட்டு இருக்கா. அவன் திரும்பி வந்த மாதிரி இல்ல, மாறா நோட்டீஸ் தான் வருது. இப்ப ஒரு நேரத்துல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து 2 பேரும் விவகாரத்து வாங்குறாங்க. அயன் அவன் வீட்டுல சந்தோஷமா வாழ தொடங்குறான். ஆஸ்தாவும் அவன் வீட்டுல இருந்திருக்கா. விவகாரத்து ஆன பிறகு அயன் ரொம்ப மோசமா திட்டினதும் அவமானப்படுத்தியதும் அவன் மனசுல நிழலாடுது. இந்த திருமணத்துக்கு பிறகு தனது வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அப்படின்னு கண்ட கனவெல்லாம் இப்ப கலைஞ்சிச்சு அப்படின்ற வருத்தத்துல இருக்கா. போய் தனிமையா இருக்கா. இதுதான் என்ன அவமானப்படுத்தியது அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனாலும் அனைத்தையும் தகர்த்துட்டு தனது புதிய வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கிறா. அதன் பிறகு அவன் வாழ்க்கையே கோபத்தோடையும் வெறுப்போடையும் ஓடிட்டு இருந்தது. கோபம் வரும்போதெல்லாம் அயன்சியை நினைச்சு வெறுப்படைகிறா. அவன் நிலைமையை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் பக்கத்துல வந்து, அம்மா நீ ஏன் மறுபடியும் திருமணம் பண்ணிக்க கூடாது, கண்டிப்பா நீ பண்ணிக்க அப்படின்னும். விவகாரத்து பிறகு நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், இதெல்லாம் சரி பண்ணணும்னா திரும்பவும் நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வாதத்தை நிராகரிக்கிறா. அவன் மேலும் கத்தி சொல்றான், அப்பா நான் திரும்பவும் திருமணம் செஞ்சுட்டேன்னா அவரும் வந்து திரும்பவும் அவமானப்படுத்துவான், படிக்காத அப்படின்னு வரவங்களும் அவமானப்படுத்துவாங்க, எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவ கேட்கிறா. மீண்டும் அவமானப்படுத்த மாட்டாங்கன்ட்டு என்ன கேரண்டி இருக்கு அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்குதான் இப்ப திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த கல்வியை பெறுவதற்கு முன்னாடி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. அந்த கரையை அழிக்க விரும்புவதாகவும் அவ சொல்றா. இதை கேட்டதும் அவங்க அப்பா ஆச்சரியப்பட்டு, அம்மா இந்த கரையை எப்படி நிற்குது, இப்போ என்ன நினைக்கிற அதை சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. படிச்சுட்டு என் காலையில் நான் நிற்கிறேன்னா என்னை யாரும் படிப்பறிவு இல்லாத பொண்ணுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு அவ கேட்கிறா. அதை கேட்ட அவருடைய அப்பா, அம்மா நீ கொஞ்சம் குழம்பி இருக்க, நீ எப்படி படிக்க முடியும், படிப்பு நிறுத்தி ரொம்ப நாளாச்சு, நீ எப்படி மறுபடியும் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்காக அப்பா நான் எப்படியும் என்னுடைய கனவை நிறைவேற்றி ஆகணும்,
படிக்கணும், இதை நிறைவேற்றுவதன் மூலம் நான் என்ன நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. அதை நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அவ சொல்றா. இதை பார்த்து அவருடைய தந்தை அவருடைய கல்வியை முழுமையா ஆதரிக்கிறாரு, முழுமையா ஒத்துழைக்கிற முடிவு செய்றாரு. நீ என்ன படிக்க விரும்புறியோ அதை நீ பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அவன் கூடயே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் நல்லா படிச்சு அயனிடம் நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு அவர் சொல்றா. அரசாங்க வேலை கிடைக்கும் வரை என்னோட படிப்பை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அவ சபதம் இருக்கிறா. இதை கேட்ட அவருடைய தந்தை, நீ படிக்க விரும்பினா கண்டிப்பா நீ படி, கவலைப்படாத, உன் படிப்பை நீ படி, உனக்காக என்னன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதன் பிறகு அவருடைய விடாமுயற்சியால அவருடைய 9ஆம் வகுப்பு தடைப்படுத்து இல்லையா, 9ஆம் வகுப்புல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறார். படிச்சு +2 தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெறா. அதை முடிச்ச பிறகு கல்லூரி போயிட்டு பட்டமும் வாங்குறா. சில நாள் கழிச்சு கலெக்டர் பதவி குறித்து தகவல் கிடைக்குது. கலெக்டர்னா பிறகு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அவர் கீழ் பணி செய்வார் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறா. இந்த யோசனை ஆஸ்தாவை இன்னும் யோசிக்க தூண்டுச்சு. அவரு தனது முழு பலத்தையும் செலுத்தி தனது கணவருக்கு தான் யாருன்னு நிரூபிச்சு காட்ட அவர் செயல்படுத்தவங்கிறா. படிக்காதுன்னு சொன்ன அனைவருக்கும் தான் யாருன்னு தெளிவான பதிலை கொடுக்க அவர் விரும்புறா. ஆஸ்தா ஒரு கலெக்டராக வேணும்னு அவ முடிவு செய்யறா. அதே திசையில அவ பயணிக்க ஆரம்பிக்கிறா. தனது முயற்சியில தொடர்றா. படிப்புல முழுமையா ஈடுபட்டு தனது 2 வருட கடுமையான உழைப்புக்கு பிறகு கிடைத்த ரிசல்ட் தான் அவர் கலெக்டர் ஆகிறா. இந்த செய்தி கேட்ட தந்தைக்கு மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. வாழ விட்டே வீட்டுல இருக்கா அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாமே இன்னைக்கு தலைகீழ பேச ஆரம்பிக்கிறாங்க, வாத்து தொடங்குறாங்க. என் மகள் இந்த கலெக்டர் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு எல்லாம் பெருமை பெறாரு அவருடைய தந்தை. பிறகு அந்த மாவட்டத்துல பணி நியமனம் செய்யப்படுது. அதுல கலெக்டராகவும் ஆவரா. முழு அர்ப்பணிப்போடு தனது கடமைகள் நிறைவேற்ற அவர் கலெக்டர் ஆவரா. கடின உழைப்பு, தைரியம், துணிச்சலோட இருந்தா எதனாலும் சாதிக்கலாம் அப்படின்னு, எந்த சமாளிக்க முடியும் அப்படின்னு இவர் நிரூபிக்கிறாரு. அவர் கலெக்டர் ஆகி அவர் தனது கடமையை முறையா செஞ்சுட்டு வராரு. ஒரு நாள் முக்கியமான வேலையில மும்மரமா இருக்காரு. அப்படி ஒரு நாள் கார்ல வெளியே போயிட்டு இருக்கும் போது கலெக்டர் அங்க போனதும் அந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் வருது. அந்த நேரத்துல அனைத்து மக்களையும் டிராபிக் போலீஸ் சரி பண்ணிட்டு வராங்க. போக்குவரத்து நிறுத்தில சரி பண்றாங்க. அப்பதான் கலெக்டர் மேடத்துக்கு ஒரு டிராபிக் போலீஸ் மீது பார்வை விழுது. அவளை பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா அவர் ஒரு காலத்துல அவருடைய கணவன், அவர் தான் தனது மனைவியை படிக்காத அப்படின்னு அவமானப்படுத்தினாரு. இப்ப அவரு வேறொரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாரு. இப்பதான் அவர் நின்றுட்டு இருக்காரு. அவ காலில இருந்து கீழே இறங்கி அவர் கூப்பிடுங்க அப்படின்னு கையை கட்டுறா. இப்ப இந்த காவலர்களும் அவர் அழைச்சிட்டு வராங்க. நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டானா அப்படின்னு அவனுக்கு பயமா இருக்கு. அவர் நெருங்கி வந்த பிறகு கலெக்டர் பாக்குறாரு. கலெக்டரை பார்த்து அயன்ஷு ஆச்சரியப்படுறான். உடனே அவருக்கு வணக்கம் செலுத்திட்டு, ஆம் மேடம், சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்றான். அது கலெக்டர், நாளைக்கு நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னும் அவர் சொல்றா. அவன் பல விதமா யோசிச்சுட்டே போறான். அவன் எப்படி திடீர்னு கலெக்டர் ஆனா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி என்ன நடந்தது அப்படின்னு அயன் ஆஸ்தாவோட கிராமத்துக்கு போன் பண்ணி விசாரிக்கிறான். அங்க உள்ளவங்க சொல்றாங்க, ஆஸ்தா விவகாரத்தான பிறகு திருமணம் பண்ணிக்கல அப்படின்னும், அவன் படிப்புல கவனம் செலுத்தி இப்படி மாறிட்டா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அயன் ஷூவும் ஆச்சரியப்படுறான். மேலும் அங்குள்ள கலெக்டர் ஆபீஸுக்கும் அவன் கிளம்புறான். போன பிறகு கலெக்டர் அழைக்கும் வர அவர் காத்திருக்காரு. பிறகு அவர் அழைக்கிறாங்க. அவரு உள்ளர போறாரு. உள்ளர போயிட்டு அவங்கள பார்த்து தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆஸ்தா பேசாம இருக்கிறாங்க. அவனுடைய சூழ்நிலை பார்த்ததும் அவளுக்கு எல்லாமே புரியுது. ஆஸ்தா அவனுக்கு ஒரு இருக்கை கேட்டா அமருங்க அப்படின்னு. அவரு அமராரு. அமர்ந்ததும் அயன்ஸுக்கு தேங்க்யூ சொல்றாரு. அவரும் ஆச்சரியப்பட்டு நமக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னு கேட்கிறாரு. எதுக்காக தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல நீங்க என் கூட இருந்தீங்களா, அதுக்கு பிறகு நீங்க என் கூட பல விதமா சண்டை போட்டீங்க, அப்படி நீ என்ன அவமானப்படுத்துறீங்க, இப்படிலாம் அவமானப்படுத்தலன்னா இந்த நிலைமையில நான் வந்திருக்க முடியாதுன்னு அவர் சொல்றா. கடுமையான வார்த்தைகளும் நடத்தைகளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறா. உங்க வார்த்தைகளால நான் ரொம்ப துன்பப்பட்டேன் அப்படின்னும், என்ன நான் நிரூபிக்க நான் விரும்பணும் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறா. இது சொன்னதும் அயன் வாயடிச்சு போறாரு. உன் வார்த்தைகளால என்னை காயப்படுத்துறதுல அதுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு அவர் தெரிவிக்கிறா. மன்னிக்கவும், நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னும் அவன் வருந்துறான். அவன் பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பிக்கிறான். உன்னை விவகாரம் செஞ்சது மூலம் என் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். தன்னுடைய வாழ்க்கையை நாசமாகி விட்டதா அவன் சொல்றான். மேலும் நான் உன்னை விவகாரத்து பண்ணலனா என் வாழ்க்கை சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னும் அவன் தெரிவிக்கிறான். என்ன நடந்தது அப்படின்னு மெதுவாக கேட்க ஆரம்பிக்கிறான். விவகாரத்தான பிறகு நான் எங்க அம்மா அப்பா சொன்னபடி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சேன் அப்படின்னும், ஆனா நான் எதிர்பார்த்தபடி அவ இல்ல அப்படின்னும், என் வாழ்க்கையை துயரமாக்கிட்டேன் அப்படின்னும் அவன் தெரிவிக்கிறான். அதுக்கு பிறகு அவளால என்னுடைய பெற்றோர்களும் நானும் நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னும் அவன் சொல்றான். இதை சொல்லிட்டு மீண்டும் சத்தமா அழ ஆரம்பிக்கிறான். அப்போது அவனை பார்த்து அமைதியா இருங்க அயன் அப்படின்னு அவன் சொல்றான். கடவுளோட கிருபை நம்ம கையில இல்லை அப்படின்னும் அவன் சொல்றா. பின்னர் அயன் கண்ணை தொடச்சுக்கிட்டு, ஆஸ்தா நீ ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு அவன் கேட்கறான். அவளும் ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு, நான் திருமணம் செஞ்சுக்கொள்ள தான் விரும்பினேன், ஆனா அவனுடைய ஒவ்வொரு பேச்சும் என்னை திருமணம் செய்ய விடல அப்படின்னும், இந்த அனைத்து முயற்சிகளும் படிப்பில்லாத பெண்கள் பயனற்றவர்கள் அப்படின்னு நீ சொன்ன வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டே இருந்தது அப்படின்னும், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை நான் நிரூபிக்கணும் அப்படின்னும் நான் நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்றா. உன்னுடைய இந்த வார்த்தை என்ன அதிகமா சிந்திக்க வச்சுது. அதான் படிச்சு முடிச்சதும் முதல்ல நான் அரசாங்க வேலையில சேர்ந்தேன், அதுக்கப்புறம் திருமணம் செய்யறதை பத்தி யோசிப்போம் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறா. அதன் பிறகு அயன் அங்கிருந்து வெளியேறும்படி சொல்றாங்க. ஏமாற்றத்தோடு அவர் அங்கிருந்து வெளியேறாரு. அந்த மாலையில அவருடைய அப்பாவை அவர் சந்திக்கிறா.
அப்பா நான் இன்னைக்கு அயானை சந்திச்சேன் அப்படின்னும் அவ சொல்றா. அதுக்கு அவரு என்னமா பேசுறீங்க? பிறகு ஆஸ்தா தனது தந்தையிடம் அனைத்தையும் சொல்றா. அப்ப தனது மகளை பத்தி பெருமைப்படுறாரு. அவர் நினைக்கிறாரு இவ்வளவு அநீதி செஞ்சவனுக்கு தனது மகள் நன்றி சொல்றதுல என் தப்பு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எனக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. சில நாட்கள் இப்படியே கிடக்குது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்றாரு. அம்மா உனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பையன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புறான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் ஆஸ்தா மறுப்பு தெரிவிச்சு நோ டாடி வேண்டாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் தெரிவிக்கிறா. அப்ப அவரு அம்மா உன்னை திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு, வேற யாரும் இல்ல, ஏற்கனவே உன்னை திருமணம் செஞ்சு விவகாரத்தான அதே அயன் தான் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. தந்தையிடமிருந்து இந்த வார்த்தை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு. அயனாரிடம் தான் பொண்ணை திருமணம் செஞ்சதாகவும் அவர் ரொம்ப தொந்தரவு செஞ்சதாகவும் சொன்னானே, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறாரு. மேல அவரு அவன் உன்னோட போய் சொன்னான் அப்படின்னும் அதுக்கு பிறகு அவன் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னும் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னா உன்னை விவகாரத்து பண்ண பிறகு சில நாட்கள் கழிச்சு அவன் மீது கோவப்பட்டு அவனே வருத்தப்படுறான். அதுக்கு பிறகு என்னோட ஃபோன் பண்ணி அனைத்தையும் தெரிவிக்கிறான். இது அனைத்தையும் அவங்க அப்பாவே ஃபோன் எடுத்து அனைத்தையும் அவன்கிட்ட கேட்டிருக்காரு. மீண்டும் திருமணம் செய்து கொள்ள பலமுறை கேட்டதாகவும் இருந்தாலும் நான் யாருக்கும் திருமணம் செய்து கொள்ள கொடுக்க விரும்பல அப்படின்னு நான் அவன்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. தற்போது அவன் மீண்டும் வந்திருக்கான். அவன் என்ன இருந்தாலும் அவனை மன்னிச்சு அவனை ஏத்துக்க அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. நீண்ட நேரம் யோசனைக்கு பிறகு ஆத்தாவும் ஒத்துக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சு புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. சந்தோஷமா வாழ்ந்து வராங்க.